ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஒரு ஜாலியான ட்ராவல் விலாக் தான். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து நான் பிறந்த ஊரான பாண்டிச்சேரிக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 போல் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஆட்டோ புக் பண்ணிவிட்டு நம்ம கோயம்பேடு போயிட்டு இறங்கிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் தான் போகிறோம். ஸோ காலையில் ரொம்ப நாள் கழித்து வெளியே கிளம்பணும். சூப்பராக இருந்தது. வானம் வந்து அவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எதுக்காக போகிறோம், என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் நான் ஒரு ட்ரெய்லர் மாதிரி சின்னதாக ஒரு ப்ரோமோ வீடியோ கொடுத்துருந்தேன். அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இந்த விலாகை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ அதிலே நம்ம ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எனக்கு எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உள்ள பஸ் ஸ்டாண்ட் போகணும்ண்ணா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்துட்டோம். கோயம்பேட்டில் வந்து அப்பா வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பா, நான், பசங்க நாங்கள் 4 பேர் தான் போகிறோம். இது வந்து சாட்டர்டே விலாக், 15th ஜூன். வாங்க பார்க்கலாம். செக்யூரிட்டி வேலையா? ஏன் செக்யூரிட்டி வேலை? ஓகே, போலாமா? ரெடியா? வெற்றிவேல் வெற்றி எவ்வளோ பேர் தூங்குறாங்க பாரு. ஃபுல்லாக தூங்குறாங்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்குள்ளே வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோ பேர் தூங்குறாங்கன்னா நிறைய நாள் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம பஸ் ஏற போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு அப்படி திரும்பி பார்க்கும்போதே ஒரு பாண்டிச்சேரி பஸ் வந்தது. ஸோ அதில் ஏறிட்டோம். ஸோ 2 லைனில் சீட்டில் உட்காந்துட்டோம். நானும் ஜெஸ்டையும் முன்னாடியும், அப்பாவும் வெற்றியும் பின்னாடியும் உட்காந்துட்டாங்க. ஸோ 3 பேர் சீட் கிடச்சிது. ஸோ ஜாலியாக ஃப்ரீயாக உட்காந்துட்டோம். சூப்பராக இருக்குல்ல வானம் பார்க்கறதுக்கு. காலையில் இன்றைக்கி நம்ம சன்ரைஸ் பார்ப்போம். ஈசிஆரில் போகிறோம்ல, சன்ரைஸ் அழகாக இருக்கும். ஆனால் அந்த சைடு உட்காந்துருக்கலாம். இந்த சைடு ஒன்றுமே தெரியாது. ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து பாண்டிச்சேரி போகிறோம். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உப்பளம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடம் தான் இது. ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட்டோடு தான் போனோம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து போனதுனால பசங்க வந்து முக்கியமாக கூட்டிகிட்டு போகிறதே இல்லை. குழந்தைங்கள ரொம்ப நாள் கழித்து கூட்டிகிட்டு போனேன். ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட ஹாப்பியாக கிளம்பிட்டோம்.
சரி எங்கள் கூடவே அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் ஜாலியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக நிறுத்துவாங்க பாருங்கள், அந்த ஹோட்டலில் நிறுத்தியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. மெயின்டெனன்ஸ் இல்லை, தண்ணி ஒழுங்காக இல்லை, பக்கெட்ஸ் இல்லை, ரொம்ப கேவலமாக இருந்தது. சரி நான் அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் கேட்டதுக்கு இன்றைக்கி தான் ஆள் இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸில் நம்ம வந்து போகிறோம், நம்ம பஸ் டிக்கெட்லாம் எடுத்து போகிறோம், நம்ம என்ன டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு காசு கொடுக்காமலாம் இருக்க போகிறோம். ஒழுங்காக க்ளீன் பண்ணிவிட்டு காசு கொடுத்து போங்கன்னு சொன்னால் கூட நம்ம காசு கொடுத்து போகிறோம். இவங்களை யார் ஃப்ரீ டாய்லெட்ஸ் கேட்டால்? க்ளீனான டாய்லெட்ஸ் தான் கேட்குறோம். ஸோ பாண்டிச்சேரிக்கு போகும்போது யாருக்கெல்லாம் இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஜேசி என்ன மாடலேஷன் நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து முடித்து அங்கேருந்து வண்டி கிளம்பிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். பாண்டிச்சேரியில் வந்து இறங்கியாச்சு. இறங்கி முருகா தேட்டர் சிக்னல் சொல்லுவாங்க, அங்கே இறங்கி அங்கேருந்து தான் எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போகணும். ஸோ நான் வந்துக்கிறது எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு தான். ஸோ அங்கேருந்து கிராஸ் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும். வாங்க போகலாமா? ஸோ பாண்டிச்சேரி வந்து நான் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். எல்லாருக்குமே வந்து சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், சென்னையில் இருக்கேன் பாண்டிச்சேரியில் பிறந்தேன்னா அப்படின்னு சொல்கிறேனேன்னுட்டு. ஸோ நான் வந்து டெலிவரிக்காக எங்கள் அம்மா வந்து பாண்டிச்சேரி போயிருந்தாங்க. ஸோ அதனால் பாண்டிச்சேரியில் தான் நான் பிறந்தேன். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்து பாண்டிச்சேரி, கடலூர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரி போவதனாலே ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கும். ஏன்னா நான் பிறந்த ஊருன்றதுனால எனக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். எல்லாருக்குமே அப்படி தான் நினைக்கிறேன். நேட்டிவ் போகிறதா இருந்தாலே ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிறோன்னு அவங்களுக்கு தெரியும், பட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். இந்த பர்பிள் கலர் வீடு தான் எங்கள் சித்தப்பா வீடு. உள்ளே போவாங்க. வீடு காலியாக இருக்கா? வீடு காலியா இருக்குதா? ஆளை காணவேன்னு பாக்குறேன். இல்ல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன நிலைமையில இருக்கீங்க? இட்லி வித் கிளறுடா சாம்பார். தொத்தா நீங்க வச்சிங்களா? ஏமா வச்சுதா? படிக்கிறாங்களா? இட்லி பொடி பாண்டிச்சேரி ஸ்பெஷல் இட்லி பொடி சாம்பார் வித் பொடி பொடி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வந்து மார்னிங் இட்லி, சாம்பார், இட்லி பொடி எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு அப்பளம் பொரிக்க போகிறாங்க. இன்றைக்கி வந்து பொரிக்குழம்பு, முருங்கைக்காய் பொரிக்குழம்பு சொல்லுவாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஊரில் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ என்ன செய்யட்டும்னு கேட்டாங்க தொத்தா. ஸோ எனக்கு அவங்க கையால் அதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க சூப்பராக செய்வாங்க அது, அதனால் அந்த குழம்பு வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ பொரிக்குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பளம், அப்புறம் கொஞ்சம் காய்கறி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே நான் வந்து போனதுலேருந்து அப்படியே கொஞ்சம் பேசிவிட்டு அப்படியே கொஞ்சம் அவங்க கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் கையோட அப்படியே சமையல் வேலை அப்படியே செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்படியே பேசிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்படியே நாள் போனதே தெரியல. மார்னிங்க்கு வந்து நீங்கள் டிஃபனுக்கு ஒரு சாம்பார் பார்த்துருப்பீங்க, அது வந்து சிறுபருப்பு சாம்பார். ஊர்லெலாம் வந்து காரமே போடாமல் வெறும் பச்சை மிளகாய் சேர்த்து வைப்பாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து அந்த ரெசிபி ஆட் பண்ணுறேன். அப்புறம் லஞ்செலாம் ரெடி ஆகிட்டு லஞ்சை சாப்பிட்டு முடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க அங்கே வீடு பின்னாடி சூப்பராக இருக்கும். நான் தனியாக வந்து வீடு எப்படி இருக்குன்ற வீடியோ வந்து இதிலே வந்து ஆட் பண்ணுறேன். பின்னாடி அழகாக இருக்கும், கார்டன்லாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எறும்பு ஓடினதை பார்த்திங்கன்னா பசங்க வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய அத்தை வந்திருந்தாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஹாய் டாடி. ஹாய் சொல்லுங்கள் எல்லாரும்.
இந்த பாக ஏமாதி ஆய் சொல்லு. ஏண்டி மேக்கப் மதியானம் போட்டால போட்டோன்னே வீடியோ எடுத்துடலாம்ல அக்காவை. இவங்க தான் எங்க பெரிய அத்தை, இவங்க என் சின்ன பொண்ணு, இவங்க என் தங்கச்சி, அது என் பையன். இவங்க தான் ஆமா இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர். இவங்க தான் எங்க சித்தி. இவங்க தான் வெற்றி நல்லா தூங்கி எழுந்துட்டான். காஃபி டைம் வித் ஆயா. காஃபி வித் கும்ஸ். என்ன வெற்றி? ஏய் இந்த லைட் டிஃப்ரெண்டா இருக்கு ஜெய்சி. இந்த லைட்ல டிஃப்ரெண்டா இருக்க நீனு. அப்படியே பாரு, அங்க பாரு. ஆமா அங்க பாரு. இப்படிமா டீ நீ எடுத்து குடி. வா வெற்றி வா. டீயா காபி உனக்கு? டீ போடுறாங்க. எப்படி ஜன்னலில் இருந்து பார்சல் அனுப்பலாம். எதிர் வீட்டை பாக்குறோம் நாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய வாழை மரம். என்ன தாத்தா படுத்துட்டாரா? சாப்பிட்டீங்களா? பாருங்க எங்க தோத்தா தோசை ஊத்துறாங்க. ஆனா எங்க தோத்தா போடவே மாத்தல. நானும் இட்லி ஊத்தி விட்டு வந்துட்டேன். எங்க அத்தை ஆனா புடவை மாத்திட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மார்னிங் டு நைட் வரைக்கும் எடுத்திருந்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு ஜாலியாக நாங்கள் ரொம்ப நாள் கழித்து போனோம், ஹாப்பியாக இருந்தோம். ஸோ இது பாண்டிச்சேரியில் இருக்க பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோவாக கொடுத்துருக்கேன். எவ்வளோ பேருக்கு பாண்டிச்சேரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பாண்டிச்சேரியில் ரொம்ப பிடிச்ச இடம்னா பீச்சு, நம்ம மணக்குள விநாயகர் கோவில், இது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஸோ எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போனதும் எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான். ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்றதை நெக்ஸ்ட்டு சூப்பராக ஒரு விளாகில் பார்க்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவில் எந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்சதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye friends.